பசுமையான ஒரு காட்டில் நிவி என்ற ஒரு சிறிய ஆமை வாழ்ந்து வந்தது. நிவிக்கு ஒரு கவலை மட்டும். ஏன் நான் இவ்வளவு மெதுவா நடக்கணும்? மற்ற உயிரினங்கள் போல வேகமா ஓட முடியாதா என்று தினமும் நினைத்துக் கொண்டே இருக்கும். ஒரு நாள் அது பாதையில் மெதுவாக நடந்து கொண்டிருந்த போது மேலே ஒரு கிளையிலிருந்த மீனா என்ற பறவை அதை கவனித்தது. நிவி, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கே என்று பறவை கேட்டது. நிவி நெளிந்து சொன்னது, எல்லோரும் வேகமா ஓடுறாங்க, பறக்கறாங்க. ஆனா நான் மட்டும் இப்படித்தான் மெதுவா நடக்கிறேன். யாராவது என பிடிச்சிடுவாங்கோ என்று பயமாக இருக்கிறது. அதை கேட்ட பறவை, நிவி, உன் மெதுவான நடைதான் உன்னை பாதுகாக்கிறது. ஏனென்றால் நீ நிதானமா நடப்பதால்தான் நீ எங்கே போகிறேன்னு நிச்சயமா தெரியும். நிதானமா நடந்தால் தவறுகள் குறையும். உன் வேகம் குறைபாடில்லை, அது உன் பலம் என்று மெதுவாக அருகில் வந்து சொன்னது. நிவியின் கண்கள் பிரகாசித்தன. எனக்கு பலமா என்று ஆச்சரியப்பட்டு கேட்டது. பறவை சிரித்தபடி சொன்னது, ஆம், நீ நிதானமா இருப்பதால்தான் உன்னுடைய முடிவுகள் சரியாயிருக்கும். அவசரமா நடக்கிறவங்க தான் அதிகமா தடுமாறுறாங்க. அந்த நாளிலிருந்து நிவி தனது வேகத்தை பற்றி ஒருபோதும் கவலைப்படவில்லை. அது தனது நடை, தனது தன்மை, தனது பயணத்தை பெருமையாக எண்ணியது. அது மெதுவாக இருந்தாலும் நிச்சயமாக முன்னேறியது. கதையின் நெறி, நாம் எப்படி இருக்கிறோமோ அதுவே நம் பலம். ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை இருக்கிறது. அதை நேசித்தால்தான் நாம் மகத்தானவர்களாக முடியும்.